சந்ததி ராஜரீக சந்ததி இருக்கும், என்றென்றைக்கு இருக்கும். கட்டுவேன், உனக்கு ஒரு ராஜா இருப்பார். ராஜா வந்து என்னன்னைக்கும் என்றென்றைக்கு அரசாங்கம். சரியா? அப்ப அரசாளுகிற கவனம் யார் கொடுக்கப்பட்டது? சரியா பாசம்? பிளஸிங் உள்ள கவனம் யார் கொடுக்கப்பட்டது? சரியா? இப்ப இந்த ரெண்டு வேலையை யார் செய்யணும்? கிறிஸ்து. ஆமென். ரூலிங். சரியா? ரூலிங் வந்து இப்ப ரெண்டு பேரும் இப்படிதான் உருவாக்கி கொண்டு வராங்க. இந்த ரெண்டு பாத்திரத்திலையும் ரெண்டு பேருடைய அந்த இதையும் எடுத்துட்டு வரலாம். ஒன்று பிளஸிங், ஒன்று ரூலிங். சரியா? ஒன்று வந்து ஃப்ரெண்ட், இந்த ரெண்டு பகுதியில இருந்தும் வருகிற பிளஸிங்கை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து மூலம் பூமியில வம்சங்கள்ல அவர் ராஜாவாக ஆளுகிறவர், கேர்ஸ நீக்குகிறவர். ஆமென். அப்ப இந்த ரெண்டு பொறுப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. வந்து அவர் வந்து பிறக்கிறாரு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவில ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் சொல்லுகிற முதல் செய்தியே அதான். ஆமென். அதனால முதல் இதை சும்மா கணக்கும் படிச்சு கொடுங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வம்சம் எல்லாம் படிக்க முடியாது. இதுக்கு பின்னாடி விஷயங்கள் உள்ள கேரி பண்ணிட்டு ரெண்டு கவனத்தை எடுத்துட்டு வர்றாரு. இன்ஹெரிட்டன்ஸ் அவன் மூலம் வந்து வருது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது பார்க்க முடியும். எல்லாருக்கும் கேர்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. சரியா? நான் ஒரு சாட்சி, நீங்க ஒரு சாட்சி, ஐயா ஒரு சாட்சி, ஐயா ஒரு சாட்சி. ஆமென். இதெல்லாம் இன்றைக்கும் பரலோகத்துக்கு சாட்சியாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யறதுக்காக. சரியா? இது கிளியரா உங்களுக்கு? புரியுது? அதோடு கூட இப்ப இது இன்னொரு காரியத்தை விட்டு என்ன சொன்னா, தாவீது கிட்ட தான் சொல்லும்போது இந்த கவனத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்லாம தாவீதுகிட்ட சொல்றாரு, உன்னுடைய வம்சத்துல தான் ஆலயத்தை கட்டுவோம்னு சொல்றாரு. ஆலயத்தை கட்டுவோம். அதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சார். அவர் நிமித்தமாக தான் என்ன செய்யும்? நமக்கு 3 காரியம் இருக்கு. மறந்துக்கூடாது. 3 காரியம் இருக்கு. சரியா? ஒன்று கர்ஸ்ல இருந்து விடுதலை, 2வது ரூலிங், 3வது ஆலயத்தை கட்ட தேவன் வந்து தங்குகிற ஆலயத்தை. 3 விஷயங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்தது. ஆமென். அப்போ உங்களுடைய கர்ஸ் போச்சு, பிளஸிங் ஆயிட்டோம். சரியா? இப்போ நம்ம வந்து நாம தான் ராஜா இருக்கணும். ராஜாக்கள் ஆசாரியர்கள் தூக்கி என்ன செய்யணும்? நம்ம ஊழியம் செய்யணும். அந்த ராஜரீக ஊழியத்தை நம்ம செய்யணும். ஸோ அதையும் கொடுத்தாரா? மாத்திரம் இல்லாம நாமளே தேவனை சுமக்கிற ஆலயம் ஆமென். அவ்வளோத்தையும் கேரி பண்ணிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வசனத்துல இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் அதை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் நினைச்சிருக்கோம். அவரை பற்றி படிக்கிறதா வந்த வம்சம். சரியா? இது கிளியரா புரியுதா? புரியுது. சரி ஐயா, நம்ம இவ்வளவு நேரம் மத்தேயு 1:1 வந்து பேசணும். இங்கே இந்த முதல் பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்ல நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்கு. இதை பத்தி கொஞ்சம் உலகம் நல்லது. அதோட அது மாத்திரம் இல்லை, அதோட கூட இது மூல பாஷையாகி கிரேக்கு பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு இருக்குதானே. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எப்படின்னு சொன்னா இது ஏதோ டக்குன்னு கடந்து போயிட முடியாது. இது வந்து பெரிய விளக்கக்கூடிய காரியம். இந்த மூல பாஷைன்னா என்ன? மூல பாஷையாகி கிரேக்க பாஷையிலிருந்து தானே போட்டிருக்கு. அப்படி பார்த்தா இது வந்து ஆக்சுவலி மொழிபெயர்க்கப்படும் போது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அல்ல, ஆங்கிலத்திலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ் வந்து ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னா இங்க மொழிபெயர்த்த யாருக்குமே கிரேக்க மொழி தெரியாது. சரியா? யாருக்குமே உள்ள ஆளுக்கு யாருக்கும் கிரேக்க மொழி படித்தவர்கள் அல்ல. அந்த பண்டிதர்கள் எல்லாமே அன்றைக்கு இருந்த
குருமார்கள், அதாவது வந்து ஐயர்வாள்கள் எல்லாருமே வந்து ஆங்கில மொழி படித்தவர்கள். ஸோ சீவன் பாலையா கொண்டு வந்ததுல வந்து கிரேக்க பைபிள் அவரிடத்துல இருந்தது, ஆங்கில வேதம் இருந்தது, ஆங்கில வேதத்திலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. சரியா? அதுல எழுதியிருந்ததுனால அந்த ஆங்கில வேதத்துல அப்படி எழுதி இருந்துச்சு. இது வந்து கிரேக்க மொழியிலிருந்து அதை நமக்கு என்ன பண்ணாங்க அப்படியே டிரான்ஸ்லேஷன் வித்தியாசம் பாருங்களேன். எபிரேய கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா மூல பாஷை கிரேக்க பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. இது எபிரேய அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டாங்க. இதுலயே மொழி காமிச்சிருக்காங்க, அது ஒரே மொழி காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த மூல பாஷைனா எபிரேய பாஷைன்னு தான் அதுல அர்த்தம் வரும். அதாவது இல்ல, அதுல எப்படி அழகா சொல்லியிருக்குன்னா, சில புதிய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடு தானே, புதிய ஏற்பாடுல எபிரேய கிரேக்குன்னு போட்டுருக்கு தானே. அது ஏன்னு சொன்னா சில நிருபங்கள் எல்லாமே எபிரேயத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. எபிரேயத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம இது வந்து சும்மா சொல்லல, இத்தனை வருடமாக ஆராய்ந்து படித்து அதோட எடுத்து தானே சொல்றோம். நம்ம சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது என்ன செய்யறதில்ல, சொல்றது இல்லை. ஆதாரங்களோடு தான் நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். அதில் ஆணித்தரமாக சொல்ல முடியும், சபைக்கு முதலாவது எழுதின நிருபம், முதல்ல எழுதின நிருபமே யாக்கோபு தானே. யாக்கோபு நிருபம் தான் சிதறி போன 12 கோத்திரங்களுக்கு எழுதுறாரு. அதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். சரியா? அது சிதறி போன இஸ்ரவேல் சிதறி போன 12 கோத்திரங்களுக்கு எழுதப்படும் பொழுது ஏன் கிரேக்கத்தில் எழுதுனாரு? ஹீப்ருல தானே எழுதியிருப்பாரு. சரிதானே? ஆமா, சிதறி போனதான யூதர்கள். ஃபர்ஸ்ட் சபை ஸ்தாபிக்கப்பட்டது இஸ்ரேல் தானே, எருசலேம்ல தானே ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு வந்து 2வது தலைவர் அவர் தானே இருக்கிறார். அதுவும் பின்புலமான விஷயங்கள். ஆனால் அதில் புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், சில விஷயங்கள் சில நிருபங்கள் எல்லாமே ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்மளுக்கு எழுதப்பட்டது. ஆதி எழுதப்பட்டது தான் ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ் தான். பின்னாடி வந்த சர்ச் ஃபாதர்ஸ் தான் என்னவானாங்க, அடுத்தடுத்து வந்தவங்க கிரீக் மைண்ட் செட்டில் இருந்ததுனால தென் அதுக்கப்புறம் அது ஒரு பின்புலமான விஷயங்கள் நிறைய இதெல்லாம் வந்து ஸ்டடீஸில் படிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எல்லாமே புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதுனது இல்லை. இப்போ அப்போஸ்தலர் பவுல் லூக்கா எழுதுகிறார், கிரேக்கத்தில் எழுதுகிறாரு. அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அதெல்லாம் புறஜாதிக்கு எழுதும்போது எல்லாம் அது கிரீக்ல தான் எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு, யோவான், எல்லாமே யூதர்கள் எழுதப்பட்டு போகுது. அதனால அது பின்னாடி போயிடுச்சு. அதனாலதான் அதெல்லாம் பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. முன்னாடி கொண்டு வர வேண்டியதெல்லாம் பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. சரியா? ஹீப்ரு பீப்புளுக்கு எழுதுனதெல்லாம் பின்னாடி வந்துருச்சு. எதெல்லாம் கிரீக் பீப்புளுக்கு எழுதுனாங்களோ அப்போஸ்தலர் கேட்கப்போ அடுத்து ரோமர் வந்துருச்சு தானே, கொரிந்தியர் வந்துருச்சு தானே, பொண்ணு இப்படி போயிடுச்சு தானே. அதுக்கப்புறம் பின்னாடி தான் அங்கே போகுது எபிரேயர், யாக்கோபு, அதெல்லாம் பின்னாடி போகுது தானே. அதெல்லாம் எந்த பின்னோட்டம்னா இந்த பின்னோட்டம் தான். சரியா? அதெல்லாம் நிறைய ஸ்டடிஸ் இதில் நாம் பார்க்கும்போது என்ன சொன்னால், புதிய ஏற்பாடு அதையும் குறித்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். புதிய ஏற்பாடு குறித்து சொல்கிறேன். இது புதிய ஏற்பாடுனா புதிய வேதம் அல்ல. அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்படின்னு நமக்கு புகுத்திட்டாங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, புதிய ஏற்பாடா புதிய வேதம் சொல்றாங்க. அது புதிய வேதம் அல்ல, புதிய உடன்படிக்கை. நியூ கவர்னன்ட் விட ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றதுன்னா ரினியூ கவர்னன்ட் தான். புதுப்பிக்கப்பட்ட கவர்னன்ட் தான் கரெக்டான வார்த்தை. அதுதான் சரியான வார்த்தை. அப்போ இதையே நமக்கு வேதம் மாத்திரம்னால தான் நமக்கு நிறைய பிழைகளே உண்டானது. இப்போ பழைய உடன்படிக்கை எதன் அடிப்படையில், பழைய ஏற்பாடு எதன் அடிப்படையில் இருந்தது? ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் இந்த உடன்படிக்கை இருந்தது. புதிய உடன்படிக்கை எதில் பண்ணப்பட்டது? ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால உடன்படிக்கை. ஆனால் உடன்படிக்கைக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தம் வந்து நியாயப்பிரமாணத்தோடு தொடர்பு இருக்குது, இல்லாம வேதத்தோடு தொடர்பு இல்லை. வேதத்தோடு அப்ப ஆரம்ப கால பரிசுத்தவான்கள் எல்லாம் வேதம் எதுன்னு தெரிஞ்சிருந்தாங்க. பின்னாடி வந்த மத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டான், இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற 3 தலைப்புல தான் இருக்கு. சுவிசேஷ புஸ்தகங்கள், இன்னொன்று நிருபங்கள், ஒரே ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். இதையே வேதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு
வந்து உள்ள குழப்பிட்டு, அதனால தான் அந்த முழு புஸ்தகத்தினுடைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. சாராம்சம், அதனுடைய வேல்யூவேஷனு கிடைக்காம போயிடுச்சு. அதனுடைய முழு நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த முழு இதை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை, சரியா?